குண்டடம் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டம் அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கணும், அது இல்லாமல் இன்னொரு போர் ஒன்று போடணும், அதுக்கு வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்மளை அந்த கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குண்டடம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டத்தில் நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. கிணறு வெட்டணும், அந்த கிணறு வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜலமூலை ஈசனமூலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்தோம். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி வரைக்கும் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணுங்கள் அப்படின்னு தான் எங்களுக்கு சஜஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள் போர் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா போர் போடுறதுக்கு வந்து மார்க் பண்ண பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்த்த வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பெருசாக டெப்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் எதுவும் கிடைக்கல. மேல் மட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டருக்கு ஒரு 500க்குள்ளே இது அந்த மட்டம் வரலாம். ஒரு 1.5 தண்ணி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். ஒரு 380 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 ஒரு 500 அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேப் வரும். அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க போர் ஓட்டுற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் 6-7 போர் வந்து போட்டு ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. ஃபுல்லாக 1200 வரைக்கும் ஓட்டி பார்த்துருக்கேன், 1300 வரைக்கும் கூட ஓட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. கிணறு வெட்டி பார்த்துட்டு சப்போஸ் கிணத்துல சப்போர்ட் பண்ணலைன்னா வேணால் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்க் பண்ணி கம்பி அடிச்சு கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு கிணறு வெட்டுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்கா முதல் இடத்தான் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கெட்டி கீழே ஒரு 30 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-55 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ராக்சர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 60 அடி இல்லை 65 அடி வரைக்கும் வெட்டுங்க அப்படி மாதிரி நம்ம அந்த இடத்த சொல்லியிருந்தோம். இருந்தாலும் டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டி பார்த்துட்டு தான் கிணறு வெட்டவே சொல்லியிருக்கோம் அவங்கள, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற ஒரு கால் பண்ணி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கிணறு கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 அடி வரைக்கும் போயிடுச்சு, கீழே வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வந்து வெளியில் இருக்கிறனால வீடியோ எதுவும் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டிட்டு சைடு போர் பார்க்கணும், அதுக்கு உங்களை கூப்பிட்றேன், அப்போ வந்து மறுபடியும் இன்னொருக்க பார்த்து கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. அதாவது இதே தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்திலேயே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பார்க்குறோம், செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் விவசாய தோட்டத்திலே தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நீராட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும், சரிங்களா. நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வீடியோ மூலம் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உனக்கு நோட்டிஸ் தரும், சரிங்களா. இதை தவிர வேறு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.